பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த குதிரை பேரம் விஷயத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியாக பார்க்கும்போது குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயத்துல முன்னாள் பிரதமரே சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் கன்வீட்டும் ஆயிருக்காரு. பின்னாடி அவர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாரா இல்லையான்றது வேற விஷயம். அப்போ சட்ட ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கு. ஆனால் இந்த பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தாலும் கோவாலேயோ இல்லை மத்திய பிரதேசத்துலையோ உத்தரப்பிரதேசத்துலையோ எம்எல்ஏக்கள் எல்லாம் காரில் இல்லைனா பஸ்ஸில் கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் இப்போ உச்சநீதிமன்றங்கள் என்ன முடிவெடுப்பாங்க இந்த சூழலில் அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படுது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ 9 அமைச்சர்கள் பதவியேற்றாங்க விஜயோட. அவனுக்காக துறையை ஒதுக்கி இருக்கலாம்ல. முக்கியமான துறைகள், நிதித்துறை. இப்போ நிதி செயலாளரை வச்சுலாம் ஆலோசனை பண்ணுறாரு. பண்ணி மகளிர் உரிமை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறாரு. அதை விஜய் பண்ணணுமா இல்லை அந்த அமைச்சர் பண்ணணுமா? இல்லை அந்த விஜயே பண்ணுறாருன்னா சம்மந்தப்பட்ட அமைச்சர் பக்கத்தில் உட்காந்துருக்கணுமா இல்லையா? அதை ஒரிஜினல் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மின்வெட்டை பற்றி பேசுகிறாரு. சென்னையில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்கணும். ஒருவேளை மின்சாரத்துறை அமைச்சராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். டக்குன்னு போதை ஒழிப்பு போகிறாரு. அப்புறம் டாஸ்மாக் போகிறாரு. அப்போ மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்படி என்னதான் தோன்றதே தவிர அவங்க எந்த அமைச்சர்னே தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. இப்போ நாளைக்கு என்ன கீர்த்தனா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும் அப்படின்னா யார் பேச்சு அமைச்சர் அதிகாரிகள் கேட்பாங்க? யாரை ஃபாலோ பண்ணுவாங்க? விஜயை எல்லா அதிகாரிகளாலும் அப்ரோச் பண்ண முடியுமா? இப்போ கீழே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு கலெக்டர் ஒரு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் விஜயை போய் கேட்கணுமா இல்லை சம்மந்தப்பட்ட அமைச்சர்களை பார்த்து கேட்கணுமா? மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு அதிகாரிகளும் தள்ளப்பட்டுருவாங்களே. அப்போ என்ன மாதிரியான விஷயம்? இவருடைய குதிரை பேரத்திற்காக தான் இந்த மாதிரியான சிக்கல்களை தமிழ்நாடு இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அமைச்சருக்கு பொறுப்பை கூட கொடுக்கல அப்படின்னா, துறையை கூட 9 அமைச்சர்கள் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட அமைச்சரை நம்ம கொடுக்கணும் என்பதற்காக தானே அமைச்சரை ஒதுக்காமல் இருக்கிறாரு. அமைச்சரவை இலாக்காவும் இப்போ எக்ஸ்ட்ரா இது பண்ணவே இல்லை. அங்கே கேரளாவில் ஆளுநர் 19ஆம் தேதி கேரளா அரசா பதவியேற்க வைக்க போகிறாரு. அப்போ 19ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் வந்தாகணும். அது வரைக்கும் இங்கே அமைச்சரவை என்பது நடக்க போகிறது இல்லை. அப்போ அதிமுக சிவி சண்முகம் எனக்கு இந்த இலாக்கா தான் வேணும், வேலுமணிக்கு இந்த இலாக்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லி இலாக்காக்களை அவங்க விரும்புகிறத கொடுக்கணுன்ற அளவுக்கு விஜய் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாருல, பாஜக வேண்டாம் என்று சொல்லி வருகிறார்கள், அந்த ஆதரவை நாங்கள் பெறுறோன்னு. அவங்க சொல்லவே இல்லையே. ஒரு இடத்துல சிவி சண்முகமோ வேலுமணியோ எங்களுக்கு பாஜக விட விருப்பம் இல்லை, நாங்கள் பாஜக கண்ட்ரோலில் இருக்க மாட்டோம், அதனாலதான் தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை, எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதுவே போதாதா? பாஜகன்னு சொல்லணுமே. எந்த கூட்டணியிலும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எந்த கூட்டணி வச்சு நீங்க ஜெயிச்சீங்க? பாஜக கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சீங்க, என்டிஏ தானே. அப்போ அந்த கூட்டணி ஜெயிச்ச கூட்டணியிலேருந்து நாங்கள் இல்லை என்று வெளிப்படையாக அறிவிக்கணுமா இல்லையா? அதிமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்றது தானே. தாவேகா என்பது மதசார்பற்ற கட்சியாக இருப்போம், மதசார்பின்மையை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தானே வந்தீங்க. அப்படி தானே காங்கிரஸ் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது, அப்படி தானே வெளியிலேருந்து எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க சொல்லலைன்றதை விட்டுருங்க. பிரேமலதா அவர்கள் இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை, அந்த குரூப்பை வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கவீங்க. உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு. அந்த மட்டும் விஜய் செஞ்சுட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன். விஜய் குதிரை பேரம் பேசலை, விஜய் தூய ஆட்சி பண்றாரு, அவர் அதிமுக உடைக்க நினைக்கல, அதிமுகவோட என்டியோட சப்போர்ட்டை வாங்க நினைக்கல அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். அதை விஜய் பண்ணுவாரா? இன்று வரைக்கும் பிரேமலதா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாரா? முகத்தை மூடிக்கொண்டு வந்தது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தது யார்? மூடிக்கொண்டு வந்தவர் முகமூடி கழட்டிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ விஜய் வீட்டுக்குள்ளே போவதற்கு அனுமதியை யாராலும் போக முடியும்? நாளைக்கு நான் முகமூடியை மூடிக்கிட்டே விஜய் வீட்டுக்குள்ளே போக முடியுமா? விஜய் அனுமதி இல்லாமல் போக முடியுமா? அப்போ யார் வந்தான்றது விஜய்க்கு தெரியும்ல. அதை நாட்டு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? இல்லைங்க இவர் தான் வந்தார், இவர் எனக்கு பேரம் பேசுவோம், குதிரை பேரம் பண்ணுவோன்னாரு, இல்லை நான் தூய ஆட்சி தான் கொடுப்பேன், நான் இந்த பேரத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரட்டி விட்டேன், அதையாவது சொல்லுங்க. அதையுமே சொல்ல மாட்டாரு. இவருடைய ஆட்சியுடைய கோலம் எந்த அளவுக்கு இருக்கு, இவர் எந்த அளவுக்கு குதிரை பேரத்தை பேசுகிறார், சோஃபா மாடல் ஆட்சியாக இவருடைய ஆட்சி எப்படி மாறி போய் இருக்கிறது அப்படின்றது இது சாட்சியாக இருக்கா இல்லையா? இன்னைக்கு சிவி சண்முகத்திலேருந்து வேலுமணியிலிருந்து எல்லோருமே எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணிட்டு வர்றாங்க. நியாயமான தூய ஆட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? இவர் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தான் பேசணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசின உடனே எஸ்பி வேலுமணிக்கு பேச வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதுலேயே தூயாச்சு பல்லடிச்சு. இல்லை, சபாநாயகர் என்ன சொன்னார்னா,
நீங்க பேர் கொடுத்திருந்தா உங்களையும் பேச அனுமதிச்சிருப்பேன், அவர் பேர் கொடுத்துருக்காரு பேசட்டும்ன்றாரு. இப்போ மற்ற கட்சியில எல்லாம் வந்துட்டு நானும் பேசுறேன் அப்படின்னு சொன்னா கொடுத்துருவாரா? எப்படி கொடுப்பாரு? அப்படிலாம் சட்டம் வந்து சொல்லலை. ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தான் பேசுவாங்க. அது சட்டமன்ற குழு தலைவர் தான் பேசுறாரு. ஆமா, அவர் பேசுறாரு. அவர் நியமிச்ச கொறடாப்படி உத்தரவு எடுக்கணும் அப்படின்றதான் சபாநாயகருடைய வேலை. இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இன்னைக்கு அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வை காணக்கூடிய இடம் என்பது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை தாண்டி உச்சநீதிமன்றம். சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவு என்பது இது அல்ல. ஏன்னா 2/3 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க தாவேகாவுக்கு அப்படின்னா சபாநாயகர் அவங்கள தனி அணியாக அங்கீகாரம் பண்ணலாம். அதுவுமே சட்டமன்றத்துக்குள்ள மட்டும்தானே தவிர வெளியே கிடையாது. நீங்க சட்டமன்றத்துக்குள்ள கட்சி கிடையாது, கட்சியிலிருந்து தான் சட்டமன்றத்துக்கு வர்றாங்க. அப்போ கட்சிக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பணியாற்றணுமே தவிர சட்டமன்றத்தில் எங்களுக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கு, அதனால கட்சி எங்களுக்கெல்லாம் யாராலையும் கிளைம் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக கட்சி தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு சொல்றாங்க, கிளியர் கலெக்டா. 2/3 இல்லை அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை சபாநாயகர் பயன்படுத்தி ஆகணும். தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி இல்லை உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்கன்னா பயன்படுத்திடும். அது 2-3 ஆண்டு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சபாநாயகர் தூயவராக இருந்தால், ஒருதலை பட்சம் இல்லாதவராக இருந்தால் பேச வாய்ப்பு கொடுத்துருக்க கூடாது. நீங்க பேசபடி பார்த்தா அப்ப சபாநாயகர் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி முடிவெடுத்தாகணும். எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவங்களுடைய குதிரை பேரத்தால் தான் அமைச்சரவை பட்டியல் அறிவிக்கப்படுறதுக்கு தாமதமாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறீங்க. அப்போது ரெண்டுமே எங்கேயோ மிஸ்மேட்ச் ஆகுது, எங்கேயோ முரண் வருது. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு அமைச்சர்கள், அதாவது சிவி சமூகத்திலேருந்து வேலுமணியிலிருந்து எல்லோரையும் இவர் அமைச்சராக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அதனால தான் இவர் வந்து தாமதப்படுத்துறாரு. அதனால தான் பாஜகவை விட்டு விட்டு வர்றாங்க அப்படின்ற அந்த நிலைப்பாட்டை ஸ்டேட்மெண்ட்டையும் விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலேயே கொடுக்குறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களுடைய கட்சி பதிவை தான் பறிச்சிருக்கிறாங்க. இப்போ சிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த அமைச்சர்கள், இவங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க அப்படியே தாவேகாவுக்கு தாவுறாங்க, அமைச்சர் ஆகுறாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை சபாநாயகர் பயன்படுத்தாத வரை உச்சநீதிமன்றம் வந்து இவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் வந்து இது பண்ணாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்க சொல்லி உச்சநீதிமன்றம் அழுத்தம் கொடுக்கும். அந்த ஒரு லூப் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் விஜய் அவர்கள் இவ்வளவு நாட்கள் இழுத்தடிச்சு எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம், நாள் இழுத்தடிப்பதற்கு காரணம் எப்படியாவது 2/3 எம்எல்ஏக்களை தன் பக்கம் கொண்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்திற்கு தனிப்பட்ட முறையில் அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2/3 எம்எல்ஏக்களை ஈர்க்கிற வரைக்கும் இந்த இழுபறி என்பது இழுத்துக்கிட்டே போகும். அது வரைக்கும் விஜய் வந்து அமைச்சரவை பட்டியலை வந்து கொண்டு வரவே மாட்டார். ஏன்னா 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பெரும்பான்மை நிரூபிச்சிட்டார் அப்படின்னாவே 6 மாதம் வரைக்கும் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி மறுபடியும் நம்ம எந்த கட்சியாலும் கொண்டு வர முடியாது. 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் நாம் இந்த குதிரை பேரத்தை வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. சட்டப்படி கட்சி தாவல் தடை சட்டப்படி இவங்களை வந்து இடைநீக்கம் பண்ணணும், இவங்க ராஜினாமா பண்ணணும். நீங்கள் விசில் சின்னத்தில் தாராளமாக நிப்பாட்டிக்கங்க. இவங்களை விசில் சின்னத்தில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு உங்களுடைய அமைச்சராக்குனீங்க அப்படின்னா அது சட்டப்படி தப்பே கிடையாது. ஆனால் நான் அதிமுகவுடைய எம்எல்ஏ தான், அவங்க சர்டிஃபிகேட்டில் ரெட்டலை ஜெயிச்சாரு, அதிமுக கட்சியிலேருந்து தான் ஜெயிச்சாரு அப்படின்றது இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சேர்ப்பேன் அப்படின்னா அது குதிரை பேரம் தான். அப்போ தூய ஆட்சின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரத்திற்கு இன்னைக்கு நீங்கள் விஷயத்தை பண்ணுறீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய இன்பதுரை வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் குதிரை பேரம் பண்ணி அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி நாங்களும் விஜய் மீது வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நீண்ட காலமாகும். எப்படி இருந்தாலும் நரசிம்மராவ் பார்த்தீங்கன்னா 93 அது நடந்துச்சு. 2000 ஆண்டு தான் அவருக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம தமிழ்நாட்டிலேயே கட்சி வாக்களித்து அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நீக்கப்பட்ட அந்த 18 பேரா அவங்க வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் என்பது வந்துச்சு. ஸோ மினிமம் 2 வருஷம் 3 வருஷமா அது ஆகுனாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்போ 5 நாள் நடக்கிறதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. விஜய்க்கு ஆதரவு என்பது வந்துருச்சு. வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தே 120 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதுவே விஜய்க்கு போதுமானதா? திருச்சி கிழக்குலேருந்து வந்தால் ஒரு ஆள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்படி இருக்கும்போது எதற்காக விஜய் இந்த நபர்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்? விஜயோட பங்கு இல்லைனாலும் இப்போ அதிமுக தரப்பினர் தானே இங்கே வந்து நாங்கள் சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதில் விஜயோடைய பங்கு என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க? ஆதரவு வேணான்னு சொல்லுங்க. இப்போ காமராஜ் வந்து ஆதரவு கொடுக்க வராரு. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, எங்கள் எம்எல்ஏவை மிரட்டி வாங்கிட்டாங்க அப்படின்றப்ப நாங்கள் மிரட்டினா வாங்கலை, கையெழுத்து போட்டிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தாவேகா மீடியா மூலமாக ரிலீஸ் பண்ணுறாங்க.
அப்போ இங்கே கையெழுத்து வாங்கினதா, மிரட்டி வாங்கினையா, இல்லை ஆதரவாக வாங்கினையான்றது பேச்சு இல்லை. எதற்காக என்டிஏ ஆதரவு கேட்குறேன்? உனக்கு என்டிஏ ஆதரவு தான் வேணும், எனக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு தான் வேணும், நான் லீமா ரோஸ் மூலியமாக இந்த சதி திட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்தப்பே பண்ணியிருக்க வேண்டியதானே? எதற்காக நீங்கள் சிபிஎம் சிபிஐ கட்சி அலுவலகத்துக்கு உங்கள் ஆட்களை அனுப்பி வச்சிங்க? எதற்காக விசிக்கு ஆதரவு கேட்டு உங்கள் ஆட்களை அனுப்பி வச்சிங்க? எதற்காக ஐயுஎம்எலுடைய ஆதரவை கேட்டு அனுப்புனீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம், நான் இடது பக்கம் தான் இருப்பேன், வலது பக்கம் போக மாட்டேன், நான் இடதுசாரி தான் என்னுடைய கொள்கை, மதசார்பற்ற கொள்கை தான் என்னுடைய கொள்கை அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் ஆதரவு கேட்டீங்கன்ற அடிப்படையில் வச்சு கொண்டாலும் கூட, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்கன்ற அடிப்படையில் வச்சுக்கொண்டாலும் கூட நீங்கள் இப்போ வாக்குறுதியை மீறுறீங்க. வலது பக்கமும் நீங்கள் போய் ஆதரவை கேட்குறீங்க அப்படின்னா 2 விஷயம் எனக்கு வருது. இவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இடதுசாரிகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, விசிகா மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐயுஎம்எல் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை விஜய் அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கணும். ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் என்னை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, இவங்களை நம்ப முடியாது, நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லைன்னு சொல்லணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மூலமாக தான் எனக்கு மேலிடத்தோட ஆதரவு கிடைக்கும், இவங்கள வச்சுட்டு காங்கிரஸை நான் அமைச்சராக்கணும்னா எனக்கு மோடி குடைச்சல் கொடுப்பாரு, கம்யூனிஸ்ட் விசிகாவுக்கும் நாளை பின்னால் அமைச்சர் பதவி கொடுத்தனா எனக்கு வந்து குடைச்சல் கொடுப்பாங்க, அவங்க எனக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கல, என் கூடயே வரேன்றாங்க, அமைச்சர் ஆகிறேன்றாங்க, எனக்கு எந்த பிரச்சனை இருக்காது, நம்பர்ஸ் ப்ராப்ளம் வராது, நாளைக்கு மோடிகிட்ட டீல் பேசினாலும் கூட வேலுமணி பார்த்துக்குருவாரு, சிவி சண்முகம் பார்த்துக்குருவாரு அப்படின்ற அடிப்படையில் இவங்களை அப்ரோச் பண்ணுறாரா விஜய்? இந்த 2 கேள்விக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். இந்த 2மே விஜய் நியாயப்படுத்துறாரு அப்படின்றேன். இவங்க மேலே நம்பிக்கை இல்லை என்றார், அவங்க தரப்பை கூப்பிட்டு வச்சு மோடிக்கு ஆதரவாக மோடியோடைய எதிர்ப்பை சம்பாதிக்கவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். 2 பக்கமும் கால வைக்கிறார். யாருக்கு தான் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க? ஓட்டு போட்ட மக்களுக்கும் வாக்குறுதி நிறைவேற்றுறதுல உண்மையாக இல்லை, ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கும் உண்மையாக இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உட்பட என்டிஏ பக்கம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதற்கும் நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னா, நீங்கள் உண்மையை பிரதிபலிக்காத ஒரு சிஎம்மாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, அதுவும் 5 நாளுக்குள்ளேயே நீங்கள் காட்சி அளிக்கிறீங்கல்ல, அதான உண்மை. அப்போ பாஜக ஆட்சி தான் தாவேக ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறலாமா? பாஜக ஆட்சியில் நார்மலைஸ் பண்ண விஷயங்கள்லாம் எங்கள் ஆட்சியில் நார்மலைஸ் பண்ணுவோம், தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரு சட்ட மரபுகள்லாம் நாங்கள் பின்பற்ற மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்புமிக்க அரசியலெல்லாம் நாங்கள் குழி தோண்டி புதைப்போம், பாஜக மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்களோ, பாஜக கோவாவில் என்ன பண்ணாங்களோ, பீகாரில் என்ன பண்ணாங்களோ அதை தான் நாங்கள் இங்கே பண்ணுவோம் அப்படின்ற நிலைப்பாட்டை வெளிப்படையாக விஜய் சொல்லட்டும். சொல்லலாட்டி மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவ்வளவு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்றதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து தூய ஆட்சி அப்படின்ற வாதமே இப்போ அடிபட்டு போச்சு. விஜய் வந்து விஜய் அக்கறைப்படுவதாக இல்லை. ஏன்னா எனக்கு தேவை ஆட்சி தான், நான் அதை பிடிக்கணுன்றக்காண்டி தான் வாக்குறுதிகளை ஏமாற்றி கொடுத்து நான் வந்துட்டேன், எனக்கு எல்லாருடைய ஆதரவும் இருந்தால் தான் நான் வந்து ஆட்சி செய்ய முடியுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போது காங்கிரஸை கூட்டணியில் சேர்த்ததுக்காகவே ஆளுநர் எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இந்த ஆட்சி கொடுத்தாருன்றதை பார்த்தோம். நீ வந்து நம்பர்ஸை கொடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேட்டு டார்ச்சர் பண்ணார். காங்கிரஸ் அமைச்சரவை ஆவதை மோடி ஏற்றுக்கொள்வாரா? இல்லை பாஜக ஒன்றிய அரசு ஏற்றுக்கிறோமா? அப்போ அவங்க எப்படியான நெருக்கடியை கொடுப்பாங்க? அப்போ விஜயோடைய கணக்கு என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியும் உடைக்கணும், அதே போல் மோடியோடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கக்கூடாது. திமுக கூட்டணியை பூரா நம்ம கண்ட்ரோலே வச்சுக்கிறணும், மோடியோட எதிர்ப்பை சம்பாதிக்க என்ன காரணம்? நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்கணும், இவங்கள தள்ளி விடணும் அப்படின்றது. இப்போ காங்கிரஸையும் வச்சுக்கிறேன், அவங்களையும் வச்சுக்கிறேன், என்னை பார்த்து என்னை எதுவும் பண்ணாமல் இருந்துக்கங்க, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறேன் அப்படின்றதான் வெளிப்படையாக விஜய் அவர்கள் சொல்கிறாரு. சட்டப்படி இவங்களுடைய அத்தனை பேருடைய பதவி என்பது பறிக்கப்படவில்லை என்றாலும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக பறிக்கும். அப்படி பறிக்கும்போது சிவி சண்முகமும் வேலுமணியும் இந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்தாங்கன்னா அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் ராஜினாமா, அந்த அமைச்சர் தான் ராஜினாமா என்று வரும், இடைத்தேர்தல் வரும். அப்படின்றப்போ அந்த நேரத்திலையும் விஜய் அவர்களுக்கு மிக மோசமான முத்திரை என்பது குத்தப்படும். இப்போ 5 நாள்லேயே இவ்வளவு தூரத்துக்கு அரசியல் சாக்கடையை பார்க்குறோம் அப்படின்னா, நீ 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் முடிவு எடுக்கும் போதும் இது போன்ற மிக மோசமான ஒரு விஷயத்த பார்க்கணும். இப்போ நீங்கள் மோடி ஆதரவுகளுக்கு கிடைச்சிடும், இல்லை பாஜக மாநிலத்தெல்லாம் இது என்ன நடக்கலையில இங்கே மட்டும் நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்களை உடைப்பாங்க. பாஜக நம்பர்ஸில் கேமில் கரெக்டாக விளாடும், 3ல் 2 பங்கு வந்துடுவாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் வந்து மத்திய பிரதேசத்தில் நடந்தது, அப்படி தான் அசாமில் நடந்தது, அப்படி தான் கோவாவில் நடந்தது, மகாராஷ்டிராலையும் அப்படி தான் நடந்துச்சு. அஜித் பவார்கிட்ட எப்படி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்தாங்களோ அதே போல் சிண்டேவை வைத்து எப்படி உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் இது பண்ணாங்களோ,
இப்போ எப்படி ஆம் ஆத்மியுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் அதிகமான நபர்களை இப்போ வந்து பாஜக பக்கம் கொண்டு போனாங்களோ அது போன்ற நம்பர்ஸை வந்து பாஜக கரெக்டாக வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்கலை. அப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் இன்னைக்கு எடப்பாடி பக்கம் நின்றுட்டாங்க. பாதிக்கு பாதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பாதையும் உடைச்சு இவங்கள்டிருந்து 3/2 பங்கு வர வரைக்கும் விஜய் காத்திருப்பார், காத்து கொண்டே இருப்பார். கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தவங்களுடைய நிலைமை என்னாச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். செங்கோட்டையன் நிலைமை என்னாச்சு, ஓ பன்னீர்செல்வம் நிலைமை என்னாச்சு, அதே போல் சசிகலா, டிடிவி தினகரன் இவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தோம். தேர்தல் ஆணையத்தின்படி பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் காலி பண்ணார் எடப்பாடி. ஸோ அதன் அடிப்படையிலேயே வந்துட்டு சிவி சண்முகம், வேலுமணி இவங்களெல்லாம் இன்னைக்கு காலி பண்ணிட்டார், கட்சி பதவியை பிடிங்கிட்டாரு. இன்னைக்கு எல்லா மாவட்ட ஆஃபீஸையும் மூடிட்டாங்க அதிமுகவில். அப்போது இவங்களுடைய நிலைமை இப்போ என்ன ஆச்சு? வேலுமணி கெஞ்ச ஆரம்பிக்கிறார், நீங்கள் தான் பொதுச் செயலாளர், உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது, நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் பேச்சுவார்த்தை கூட்டா கூட வந்துடுவோம், எல்லாரும் ஒன்றா இருப்போம், பேசுவோம், எல்லாரையும் சேருங்க, ஏன் நீக்கிக்கிட்டே இருக்கீங்க? நம்ம திமுக ஆட்சிக்கு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னதுனால தான், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம், நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போன்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. ஏன்னா இறங்கி தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா விஜய் தரப்பு பெருசாக சப்போர்ட் பண்ணாது. அப்படின்றப்போ இவர்கள் கட்சி பதவி இழந்து அனாதை ஆயிடுவோமோ, விஜயும் நம்பி மோசம் போயிட்டோம், எடப்பாடியும் எதிர்த்து மோசம் போயிட்டோன்ற நிலைமை நம்மளுக்கு வந்துடுமோன்ற அச்சம் அவங்களுக்கு வந்துருச்சு. விஜய் மோசமான அரசியலை பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை வந்து எல்லோருமே கேலி கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அவர் உள்நோக்கத்தோடு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார், மோசமான அரசியலை கையாண்டு கொண்டிருக்கிறார். அதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதற்கான விலையை விஜய் அவர்கள் எதிர்கொள்வார். இந்த சூழலில் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.